ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரம்லான் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் நலமும் நன்முடமும் உணவே மருந்து, ஆரோக்கியமாக எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நண்பன் நண்பிகள், சகோதரிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல் ஆஃப் ஃபேமிலிஸ், நம்ம ZAS ஃபேமிலியுமா எல்லாருக்குமே ரம்லான் நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி. எங்கள் வீட்டு பிரியாணி ஸ்பெஷல். வாங்க வீடியோ போகலாம். நாங்கள் நல்லா ஒரு 5 கிலோ செய்கிறதுனால நல்லா பெரிய திக்ஷா வச்சுக்கணும். மெத்தட் எல்லாமே சேம் தான். அது நீங்கள் 1 கிலோ செஞ்சாலும் சரி, 5 கிலோ செஞ்சாலும் சரி, அது தகுந்தாப்பில் போட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கடாய் நல்லா எவ்வளோ தண்ணி இல்லாமல் சுண்டதுக்கப்புறமா எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் சைஸ் வைங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டுடணும். இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுவும் சூடாக கொஞ்சம் விடணும், டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் தான் இருக்கிறது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இதில் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சும்மா சில பேர் அப்படி போட்டோன்னே அதுக்கப்புறமா பின்னாடி பொருட்கள் போட்டுன்னு போயினே இருப்பீங்க. அப்படி போடக்கூடாது. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா, எவ்வளோ வதக்குறீங்களோ, நல்லா வதங்குதோ, நீங்கள் பிரியாணியை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட பிரியாணி கெடாது. சில பேர் சொல்லுவாங்க நைட்டு வரைக்குமே தாங்களை பிரியாணி கெட்டுச்சுன்னுவாங்க. அதோடய ரீசனே மெயின் வெங்காயம் வதங்காமல் சில பேர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்கு பாருங்கள். நல்லா கம்ப்ளீட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டு நீங்கள் எந்தெந்த பொருள் போடுறீங்களோ போட்டு நல்லா கலக்கி விடணும். அதை கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது டைம் கொடுக்கணும். பின்னாடி பொருட்களை போட்டுட்டு சீக்கிரமாக செஞ்சோன்னு நினைக்கக்கூடாது. எந்த பொருள் செய்கிறதும் கால அவகாசம் கொடுக்கணும். இன்னொன்று அதுக்கு டைமிங் கொடுத்து நல்லா கிண்டினே இருக்கணும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. அடிப்பிடி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே சேஞ்ச் ஆகிடும். புதினாவும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுனே இருக்கணும். இதை அடிப்பிடி எந்த ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த தம் கொடுக்குற வரைக்கும் அதை கிண்டினே இருக்கணும். அடுத்தது பச்சை மிளகா போட்டது. பச்சை மிளகா கட் பண்ணி போடலாம். காஷ்மீர் சில்லி பவுட்ரு இது எல்லாமே தேவைக்கேற்ற அளவு தான். நல்லா சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி விடணும். எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அதை கிண்டி விட்டுனே இருக்கணும். கிண்டை மட்டும் விடாமல் இருந்துட்டு போகிறீங்க. எல்லாமே போட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் நின்றிங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி கிண்டி விட்டுனே இருக்கணும். டைமிங்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது. கிண்ட விட்டுனே இருக்கணும். பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே பேஸ்ட் தான். அரைச்சி வச்சிடணும் முன்னாடியே. நீங்கள் அன்னத்துக்கு அரைச்சின்னு இருக்கக்கூடாது. ஒரு பொருள் செய்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுன்னு தான் நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணணும். குண்டான்னு நின்றுட்டு போய் நான் பூண்டு மிக்சியில் போய் கொஞ்சம் நான் அரைச்சின்னு வரேன், இப்போ இஞ்சியை போய் அரைச்சின்னு வரேன், அந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே வராது. பிரியாணி வராது உங்களுக்கு, அது வேறு டிஷ்ஷாக தான் வரும். இதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது இஞ்சி பேஸ்ட்டும் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு பொருளும் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்வாங்க. அது பிரியாணிக்கு மிக முக்கியமான தேவை. ஏன்னா இது நீங்கள் வச்சுட்டு திரும்ப ஓடி போய் செஞ்சுட்டு வந்துடுது, அந்த மாதிரிலாம் டைமிங் இருக்கக்கூடாது. தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுவும் அடிப்பிடிக்க விடக்கூடாது. இதுவும் போட்டு நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும். இந்த மசாலா தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். இதை மிக்ஸ் பண்ணுறது தான்
உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்குறது. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மாதிரி ரெடி ஆகும். இந்த மாதிரி ரெடி ஆகும்பொழுது பார்க்கணும், அடி பிடிக்க விடக்கூடாது, நல்லா கிண்டணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் தயிர் மிக்ஸ் பண்ணணும். இப்போது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கல ஓரளவு, இது தயிர் மிக்ஸ் பண்ணணும். தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா. தயிர் மிக்ஸ் போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுன்னே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. நாங்கள் ஒரு முறை கிண்டி விட்டுட்டோம் போதும் அப்படின்லாம் நீங்கள் விடக்கூடாது. கிண்டி விட்டுன்னே இருக்கணும். எவ்வளோ கிண்டி விட்றாங்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு பொருள் போட்டிங்கனாலும் மிக்ஸ் பண்ணணும். போட்டு அடிப்பிடிக்க விடக்கூடாது. இதையும் நல்லா கிண்டி விட்டுன்னு இருக்கணும். கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக பாகு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகும் உங்களுக்கு. இந்த நம்ம ரெடி பண்ண கிரேவி மாதிரி ஒரு ரெடி ஆகும் உங்களுக்கு. எல்லா மசாலாவும் இது வந்து தண்ணி வந்து நாங்கள் 5 போடுவோம். 5 கிலோன்றதால 5 செம்பு போடுவோம். தண்ணி போட்டோம், கிண்டி விடுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஃபுல்லாக. இப்போது தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றி அப்புறமா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுப்போம் அதுக்கு. அந்த டைம் கொடுக்கும்போது உப்பு வந்து தேவையான அளவு. சில பேர் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க. அது உங்கள் வீடு பொறுத்து இருக்குது. அந்த அளவு பார்த்துங்க எவ்வளோ உங்கள் வீட்டில். அடுத்தது அந்த பாகு ரெடி பண்ணி வச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். அந்த அரிசி இந்த மாதிரி கொதியல் வந்துடும். கொதியல் வரும்பொழுது மட்டன் போடுறவங்க எல்லாத்துக்கும் மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ஒரே இது தான் மசாலா. நாங்கள் வந்து சிக்கன் செய்கிறோம். அது சிக்கன் போட்டணும். அதில் கறியை மிக்ஸ் பண்ணிடணும். அதில் நல்லா இந்த மாதிரி கொதியல் வரணும். அந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். மொத்தமாக கம்ப்ளீட்டாக போட்டணும். ஒரே அது வந்து அப்படியே கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டக்கூடாது. நம்ம கறி எடுத்து ஒவ்வொரு பீஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வச்சிடணும். ஏன்னா இப்போது இதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசிக்கிட்ட போனோம். நம்ம வந்து சில பேர் வந்து அப்படியே அரிசி அதிலே கொட்டுருவாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு இன்னொரு குண்டால் தண்ணியை வச்சு அந்த காமிச்சோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, உப்பு, ஆயில் போடுவோம். ஆயில் போட்டிங்கன்னா அரிசி சேராது. அதுக்காக சில பேர் ஆயில் போடுவோம். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் செய்கிறோம். அதில் போட்டு தனியாக கொதிக்க வைப்போம். இது நல்லா கொதிக்கணும். ஜெனரலாக அரிசி வரது தான். நீங்கள் வீட்டில் அரிசி செய்வீங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். பட் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வரும், அது சொல்கிறேன். நல்லா கொதிக்கல ஆரம்பிச்சிச்சு. இந்த கோழி முடுவோம் பார்த்தீங்களா, கூடை, அந்த கூடை வச்சுக்கணும். காடா துணி ஒன்று வச்சுக்கணும். அந்த கூடை இதில் வடிகட்டுவோம். இந்த வடிகட்டும் போது கீழே குண்டா எதனா வச்சிங்க, பார்த்து காலில் பட்டுதுன்னா ரொம்ப இதாகிடும். பதம் வந்து பார்க்கணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதால சீக்கிரமாக இதாகிடும். ஆஃப்லேயே எடுத்துக்கணும். எடுத்து அதில் வடிகட்டினோம். அந்த கடா துணியில் நல்லா வடிகட்டும் போது பார்த்து, ஏன்னா சில பேர் வந்து அப்படியே வச்சு போடுவாங்க, கையிலெல்லாம் போட்டுரும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். பத்திரமா உஷாராக செய்யுங்க.
ஏன்னா இந்த மிக்சிங் டெம்பை தான் சில பேர் வந்து சொதப்பிடுவாங்க. அரிசியை ரொம்ப விட்டுட்டாலும் ரொம்ப குழ குழ குழன்னு ஆகிடும், கண்டமாயிடும். தனித்தனியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து அது ஈடு இருக்கும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போது அரிசி வந்துச்சு, இதுவும் ரெடி பண்ணி வச்சு கிரேவி சிக்கனோட இதுவும் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. தூக்கும் போதும் பார்த்து தூக்கணும், ஏன்னா தண்ணி கிண்ணி காலில் கீழே போடக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கும். கையிலையும் போடக்கூடாது, கால்லையும் போடக்கூடாது, பத்திரம். நல்லா இப்படி தூக்கி அப்படி அலசிங்கன்னா மொத்தம் தண்ணியும் வடிகட்டுரும். அரிசியில் சுத்தமாக தண்ணி நிற்காது. ஏன்னா சின்ன சின்ன இது செய்கிறவங்க வீட்டில் வடிகட்டிப்பாங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி செய்கிறவங்களாம் இந்த மாடுலேஷன் தான் பண்ணுவோம். இந்த அரிசி எடுத்துன்னு போய் அந்த இதுக்கு முன்னாடி பண்ண பாருங்கள், கிரேவி மொத்தம் காமிச்சிருப்போம், அதில் மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் கிரேவி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அதில் போட்டு கிண்டக்கூடாது. சில பேர் கிண்டுவாங்க, பாஸ்மதி ரைஸை கிண்ட மாட்டோம் நாங்கள். அப்படியே லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மிக்சிங்லேயே வந்து அந்த அரிசியோட நீட்டு வந்து அப்படியே வரணும் நம்மளுக்கு, அதுதான் விஷயம். சில பேர் சொல்லுவாங்க பாஸ்மதி ரைஸ் செஞ்சோம் பாட்டா சின்ன சின்ன அரிசி ஆயிடுச்சின்னுவாங்க. சில பேர் போட்டு அப்படியே கலருவாங்க. அப்படி கலரக்கூடாது. கலராமல் அப்படி லைட்டாக அது கூடயே நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த அரிசி கூடயே நம்ம ஒரு பிரியாணி செய்கிறதுன்றது ஒரு நம்ம மனசுக்குள்ளேருந்து வரணும். அந்த சந்தோஷம் ஒரு சூப்பராக செம்மையாக வேறு லெவல் பண்ணுறோன்ற அந்த ஒரு ஃபீலிங்கோடு பண்ணணும். சும்மா செஞ்சோம் ஏனோ தானமான்னு செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்ச மாதிரி செய்யணும், லவ் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யணும். பிரியாணி செஞ்சு தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போது சிம்மில் தம்மில் வச்சுருக்கோம், மேலே காற்று வெளியே போகாத மாதிரி மேலே தண்ணி விட வச்சு இது வச்சுட்டு இந்த தம், இது பேர் தம்முன்னு சொல்லுவோம். சிம் பண்ணிவிடும். இந்த நேரத்துக்கு சிம் பண்ணிட்டீங்கன்னு இந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்கும் லைட்டாக. இதை வந்து துணியும் கட்டுவாங்க. சில பேர் கோதுமை மைதா அந்த இது சுற்றியும் வைப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாடுலேஷனில் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், அந்த 2 மாதிரிலையும் பண்ணலாம், இல்லை வெறும் அப்படியும் கூட வைக்கலாம். இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரைஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, தம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. 5 நிமிஷம் 10 நிமிஷம். இப்போது இது எடுத்து கலக்குவார் பாருங்கள். இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, இதில் பார்த்து கற்றுங்க. சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறமா சில பேர் போட்டு அப்படி தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும். உங்களுக்கு அந்த கலவை மிக்ஸ் ஆகாது. இப்படி தான் கலக்கணும். இப்படி கலக்குனிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடையாமல் அப்படியே நீட்டாக வரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய ரைஸ் வாங்குனீங்களோ அந்த ரைஸ் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அளவு அப்படியே வரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, எடுத்து காட்டுறா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள், ரைஸ் உடையில. அதுதான். இப்போ கறியெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கின்னு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கட்டும், கல்யாணத்தில் இருக்கட்டும், இந்த மாடுலேஷன் தான் செய்வாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.